இனி யாரும் என் மேல சந்தேகப்படாம இருக்கணும்னு நினைச்சுதான் அந்த கோடாங்கி எனக்கு குறி சொல்லி நடக்க வேண்டியதெல்லாம் சரியா நடக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னான். அது அப்படியே அம்மாவும் சொன்னதும் அந்த பச்சையம்மனே சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்படி என்னத்தை தான் அந்த கோடாங்கி சொன்னான்? அதான் எங்க அம்மா எப்படி ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்க்கு வந்தாங்க பாரு. அம்மா, அது என் ஜென்ம நட்சத்திரம் நடக்கிற அன்னைக்கு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமிக்கு பொங்க வச்சு பூஜை பண்ணா என்ன பிடிச்ச கிரகம் எல்லாம் போயிடுமா. நடக்க வேண்டியதெல்லாம் சரியா நடக்கும், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிருப்பானே, அதானே? அடேங்கப்பா, எப்படி கலை நேர்ல பார்த்த மாதிரியே சொல்ற? ஏங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? குடிச்சா ஒண்ணு பேசுவீங்க, குடிக்கலனா ஒண்ணு பேசுவீங்க. இல்ல கலை, நான் உண்மையதான் சொல்றேன். நிறுத்துங்க, பெருசா கலை, வந்துட்டாரு. இவ்வளவு நேரம் சிவா சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அவனுக்கு இப்பதான் பொறுப்பு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப போய் நீ ஏன் அவன் இப்படி பேசுற? தாத்தா, அதுதான் தாத்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. இவன்லாம் நாளையில இருந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு ஒரு கட்டிங் போட்டுக்கிறேன்னு சொல்ற ஆளு. இவன்லாம் இப்ப திடீர்னு கோடங்கிங்கிறான், குலதெய்வங்கிறான், பூஜான்றான். அதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு தாத்தா. பிரதர், நம்புங்க பிரதர். இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா திருந்தணும்னு நினைக்கிறவங்க கூட திருந்தாம போயிடுவாங்க.